ஸோ ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்க சஞ்சய் மற்றும் ராம்கி. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, குஜராத்ல வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போறோம். இன்ஃபர்மேஷன் தாண்டி நடந்த ஒரு மேட்சை பற்றி தான் பார்க்க போறோம். அது வேற ஒன்றும் இல்லை, டெஸ்ட் சீரியஸ். ஸோ வந்து இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து நடந்துச்சு இல்லையா, 3 மேட்ச், அதை பற்றி தான். ஸோ வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியா வந்து வாஷ் அவுட் இருக்காங்க நம்மளோட கண்ட்ரில. ஸோ இது வந்து எப்படி சொல்றது, முதல் முறையா நடந்திருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய சோசியல் மீடியாவா இருக்கட்டும், நியூஸா இருக்கட்டும், வந்து நிறைய பேர் நிறைய வந்து ஸ்க்ரோலிங் எது எடுத்தாலுமே வந்து இந்தியா அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம பேச போறோம். ஸோ ராம்கி, கமான், அதை பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்தியா ஒரு சீரீஸ் 12 வருஷம் கழிச்சு தோத்துருக்காங்க. 2011-12 அந்த டைம்ல வந்து இங்கிலாந்தோட தோத்தோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தோக்குறோம். அடுத்து ஒயிட் வாஷ் ஆயிருக்கோம் சீரீஸ்ல. ஓகேவா? மெயின் 2 கன்சர்ன் இதான். இன்னொன்று அடுத்த பெரிய கன்சர்ன், ஆஃப்டர் கௌதம் கம்பீர் டேக்கிங் தி கோச்சிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம 2வது சீரீஸ் தோக்குறோம். டெஸ்ட்னு பேச வரல. ஒன்று இங்கே தோற்றோம், ஒன்று இங்கே தோத்துருக்கோம் நியூசிலாண்டோட. இன்னொன்று ஸ்ரீலங்காவோட போய் தோத்துட்டு வந்தோம் ஓடிஐயில். சரியா? இது ஒரு அலார்மிங் சைனா ஆரம்பிக்குதுன்றது என்னோட கணிப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம மேட்சுக்குள்ள ஓகே 3 மேட்ச் என்ன நடந்திருக்கு நம்ம போய் செக் பண்ண ஆரம்பிச்சோம்னா, முதல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்குள்ள நம்ம 46 ஆல் அவுட் ஆயிருக்கோம். கரெக்ட், நான் அதுதான் சொல்ல வந்தேன். ஓகேவா? அது பெங்களூர்ல. அதே இன்னொன்று இருக்கு, நம்ம பெங்களூர் தோத்ததே கிடையாதான். இந்த மேட்ச் தோத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? அடுத்து பிக் ஓகே, நம்ம இதெல்லாம் விட்டு தேர்ட் மேட்ச்சுக்கு வரும். சரியா? தேர்ட் மேட்ச்சுக்கு நீ வர. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவங்க 230 ஆல் அடிச்சாங்க. நம்ம திருப்பி லீட் 25 வச்சோம். திருப்பி 170 ஆல் அவுட் பண்ணோம். 150 தான் திருப்பி சேஸ் பண்ணோம். நம்மளால சேஸ் பண்ண முடியல, அங்கேயே தோத்துட்டோம். அதுதான் நாளைக்கு ஒரு 150 ஸ்கோர் வந்து நம்மளால சேஸ் பண்ண முடியாதா? அவ்வளோ என்ன? கரெக்ட். இத்தனைக்கும் நான் நியூசிலாந்து எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், பெரிய போல் யாரு, அஜாஸ் பட்டேல் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. அஜாஸ் பட்டேல்ட ரெக்கார்டு இருக்கு இந்த கிரவுண்ட்ல. ஆல்ரெடி 10 4 எடுத்திருக்காரு. இப்போ வந்துட்டு ஒரு 5 4 1 6 4 1 எடுத்திருக்காரு. ஓகேவா? ஓகே, ஒரு பவுலர் தான் வச்சிருக்காங்க. இன்னும் கிளென் பிலிப்ஸ் அந்த பக்கம் போட்டுன்னு இருக்காரு. கிளென் பிலிப்ஸ் ஆக்சுவலி ஒரு கீப்பர் பேட்டர் அவரு. அவர் நியூசிலாந்து வந்துட்டு சரி ஸ்பின் கை சுற்றி போடுறாருனால போட வச்சா நல்லா போட வச்சிட்டாங்க அவரை. வேற யாருமே போடல. இந்த வில்லியம் ராராக்கும் ஒருத்தர் ஆடினாரு, எங்கேயுமே போடல. மேட் ஹென்ரி போட்டாரு. மேட் ஹென்ரி ரோஹித் சர்மா மட்டும் போட்டு இருந்தாரு வந்து. மற்றபடி அவர் எங்கேயுமே அவர் யூஸ் பண்ணல. இத்தனைக்கும் போன மேட்சோட மேன் ஆஃப் த மேட்சை ட்ராப் பண்ணிட்டு சரி ரெஸ்ட் கொடுக்கலான்னு கொடுத்தாங்க. யாரு? மிச்சல் சாட்னரை ட்ராப் பண்ணிட்டு இசோதி ஆடினாங்க. இசோதி யூஸே பண்ணல. 67 தான் போட்டிருப்பா. தூக்கி பொறுமையா யூஸே பண்ணல. நம்ம அங்கேயும் விட்டோம். என்ன சொல்லுவோம் நம்ம, என்னன்னா மேபி இவரை கொண்டு வந்திருக்கலாம்ல. த பெஸ்ட் லைனப் நம்ம இப்போதான் இருக்கு. லைனப் எல்லாருமே சூப்பராக ஆடுறவங்க தான், யார்கிட்டையும் ஒரு குறை கிடையாது. இந்த ஸ்குவாடை வச்சு தான் நம்ம எல்லா டீமே அடித்தோம். அங்கங்கே 2-3 சேஞ்சஸ் இருந்துச்சுன்னு தவிர அவ்வளோதான். தவிர அலார்மிங் சைன் எங்கன்னு வச்சுக்கோ, ஸ்பின்னர்ஸ் நம்ம ஒழுங்காக ஆடல. அதுவும் நம்ம ஆக்சுவலி ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் போடுறப்ப நம்ம ஒரு மாதிரி திணறுறோம். நம்ம அதை நோட் பண்ணல. இன்னும் ஒரு மாதிரி ரேங்க் டர்னராக இருக்குது, அன்ஈவன் டர்ன் இருக்குது அப்படின்ற நீ சொல்கிறனா ஓகே, விக்கெட்ஸ் யார் வேணால் ஜெயிக்கலாம். வான்கடையோ பெரிய ரேங்க் டர்னர்லாம் கிடையாது. அவ்வளோ பெருசாக டர்ன்லாம் ஆகலை. விக்கெட் எடுத்து யாருமே எங்கேயோ குத்தி உள்ள வந்து போல்டாக யாருமே ஆகலை. எல்லாரும் நல்ல பால் அவுட் ஆனாங்க. விராட் கோலி நல்லா போட்டார். யார் அட்ஜஸ்ட் பண்ண தான் நினைக்கிறேன். ஆமாம், தூக்கி போட்டார் நல்லா. சுமார் தூக்கி பொறுமையாக விட்டுட்டு இருந்தார். நல்லா ஆர்ச் கொடுத்தாரு. குத்தி கொஞ்சம் டிஃப்ளெக்ட் ஆச்சு, மாட்டினார் எட்ஜில். டேரில் மிச்சர் பிடிச்சாரு ஃபர்ஸ்ட் லிப்பில். தூக்கி போட்டு போ அப்படின்றாரு. என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில. அட்லீஸ்ட் ஒரு 140 சேஸ் பண்ண முடியல நம்மளால. ரிஷப் பண்ட் தனியாக சேவியர் ஆடுன்னு இருக்காரு ஒரு பக்கம். ஒருத்தர் 2 பேர் கொடுத்துருக்கலாம். இன்னொன்று ரிஷப் பண்ட் க்ளோஸ் கால், பேட்டில் பட்டுருச்சா பட்டலாம் தெரியல. க்ளோஸ் கால் ஓகே. இப்போ ஆக்சுவலி நம்ம ஒரு சமரன்ல இருந்தோம். இது அதுக்கு முன்னாடி இருக்கு சமரன் நம்ம கிட்ட. ஒரு டெஸ்ட் சீரிஸ் தோத்துட்டோம். அதனால நம்ம இன்னொன்று இருக்கு. இன்ஸ்டா இருக்கவங்களோ, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற சோசியல் மீடியா இருக்கு எல்லாருக்குமே எனக்கு ஒன்று சொல்றேன், இந்தியா தோத்துட்டாங்க தான், அதுக்குன்னு அவங்க நம்ம பேக் பண்ணோம். இந்த மாதிரி பரவாயில்ல, அடுத்த சீரிஸ் நீங்க போய் அடிக்கலாம் அப்படின்னு விடுங்க. அதை விட்டு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணவே தேவை கிடையாது. எப்படின்னா ஒன்ஸ் முடிஞ்சுன்னா அவ்வளவுதான், சரி இது அவ்வளவுதான்டா, இது மாதிரி 13 வருஷமா நம்ம தோக்கல. சரியா? யாருமே அது புகழ்ந்தே பேசல இது வரைக்கும். ஏன்? ஒரு தடவை தான் தோத்துருக்கோம். அது ஓகே, சேஞ்சஸ் நிறையா இருக்கு. நம்ம இம்ப்ரூவ் பண்ண இடம் நிறையா இருக்கு நம்ம கிட்ட டீம்ல. அதுக்குன்னு நம்ம எதுவுமே அதான் கிடையாது. சரியா? அவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுறாங்க. இன்னும் ஈஸியாலாம் வந்து ஆட்டு போக முடியாது இந்த ஸ்டேஜ்ல. அதுதான் கரெக்ட் தான்.
விராட் கோலி அது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது அன்னைக்கு வந்து அவங்களோட டே அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ எல்லாருக்குமே அன்னைக்கு வந்து எல்லாமே சிக் ஆகாது எல்லாருக்குமே. இதுதான் இப்போ மற்ற டீம் இந்த இடத்துல நீ பார்த்தோன்னு வச்சுக்கோயேன். இப்போ பிசிசிஐ வந்துட்டு இப்போ என்ன சொல்லுவாங்க, பிசிசிஐ வந்து இப்போ சாக் பண்றீங்க, இவர் தூக்கி வெளியே டீம் மட்டும் போட்டுருங்கன்றாங்க. எதுக்கு நம்ம முதல்ல போடணும்? உனக்கு இவ்வளவு நாள் அவர் ஆடி கொடுத்துருக்காரு, ஓகேவா? இப்போ என்ன தெரியுமா பேசுவாங்க, ரோஹித் சர்மா விராட் கோலி வேணான்னு தான் பேச ஆரம்பிக்க போறாங்க. அடுத்து ஆஸ்திரேலியா சீரிஸ் அவங்க ஒழுங்கா ஆடலன்னு வச்சுக்கோ, இதுதான் டாக் இருக்க போகுது. உனக்கு விராட் கோலி ரோஹித் சர்மா எவ்வளோ ஆடி கொடுத்துருக்காங்க அவங்க கரியர்ல, யாருக்கும் கணக்கு தெரியல. நம்ம எங்க தோத்த ஒரு காரணம்னு யோசிச்சேன்னா, எப்பயுமே நம்ம பேட்டிங் எப்படி இருக்கும் நோட் பண்ணிருக்கியா தெரியல. நம்ம பேட்டிங் எப்படி இருக்குன்னா, டாப் ஆர்டர் ஹெவி. எப்பயுமே டாப் ஆர்டர் 2 பேர் ஹிட் நல்லா ஆடுறவங்க தான் இருப்பாங்க. ஸ்ட்ரோக் மேக்கர்ஸா இருந்தாங்க. முன்னாடி முரளி விஜய் ஆடிட்டு இருந்தாரு. முரளி விஜயும் சிக்கர் தவன் ஆட்டுருந்தாங்க ஒரு டைம்ல. அதுக்கப்புறம் அந்த முரளி விஜய் மட்டும் இருந்தாரு, அகர்வால் ஆனாரு, கேஎல் ராகுல் ஆடினாங்க. ஒரு மாத்தி இருந்தாங்க. முரளி விஜய் கொஞ்சம் ஸ்டாண்ட் நின்று ஆடுற பிளேயர், அடிக்க மாட்டாரு, நல்லா கிரைண்ட் பண்ணுவார் கேமை, நல்லா டீப் ஆடுவார், டிஃபென்ஸ் சார் ப்ராக்டிஸ் பண்ணுவார். ஸோ நம்மளோட எங்க தெரியுமா மெயின் நம்ம ஸ்ட்ரென்த் வச்சுட்டு இருந்தோம், நம்பர் 3ல தான். நீ முன்னாடியும் பாரு, இப்பயும் பாரு. நான் சொல்றது 2000s நீ பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், சௌரவ் கங்குலியும் இல்லை சௌரவ் கங்குலி ஆட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஓகே, என் ஞாபகம். வீரேந்தர் சேவாக் ஆடுவார், ஓப்பன் பண்ணுவார். சௌரவ் கங்குலி இல்லை ஓகே, நம்ம நம்பர் சௌரவ் கங்குலி ஆடுவார். நம்பர் 3ல வந்துட்டு ராகுல் டிராவிட் ஆடுவார், ஓகேவா? ராகுல் நம்பர் 3 நம்பர் 4 ராகுல் டிராவிட் வருவார், இல்லை அங்கே அந்த இடத்துல வருவார், ஓகேவா? ராகுல் டிராவிட் ஒரு பக்கம் நின்றுவாரு. என்ன ஆகுனா, அவரை சுத்தி மிச்சராக ரன் அடிப்பாங்க. ஓகே, இங்க ராகுல் ஒரு பக்கம் நின்றுட்டாரு பவர் ஸ்டாண்டு, மிச்சம் சுத்தி நம்ம ஆடிடுறானுங்க, எல்லாருமே ஆடுவோம். நம்ம 2010 தாண்டி வா, 10 to 50 இப்போ ரீசெண்ட்ல வா, ஓப்பனிங் ஆடுவாங்க. நம்பர் 3 புஜாரா வந்துருவாரு, 4 கோலி வந்துருவாரு. கரெக்டா? என்ன ஆகுனா, கோலி அவர் கேம் ஆட முடிஞ்ச டைம் புஜாரா இருக்கிறப்போ. இன்னும் நோட் பண்ணி பாரு, கோலி நல்லா ஆடின டைம் பார்த்தீங்கன்னா புஜாரா ரஹானே இருக்கிறப்ப மட்டும்தான். ஏன்னா விக்கெட் போகாம இருக்கும்போது பிரஷர் இருக்காது. சோ கொஞ்சம் நல்லாவே அடிக்கலாம். விக்கெட் போகும்போது புஜி அந்த பக்கம் இருக்காரு, அவர் மாட்டி டிஃபென்ஸ் வச்சுப்பார். நான் ஓகே, நான் ரன் எடுத்துக்கிறேன், எங்க கிடைக்கும் நான் ஸ்கோரிங் ஏரியா எடுத்துக்கிறேன். இப்போ அந்த இடம் விராட் கோலி கிட்ட வந்துருச்சோ எனக்கு தோணுது. சுப்மன் கில் நேச்சுரலாவே ஒரு ஸ்ட்ரோக் மேக்கர், சரியா? சுப்மன் கில்லால டிஃபென்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும், புஜாரா அளவுக்கு பண்ண முடியுமா அது நமக்கு தெரியாது. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் எனக்கு கேட்கணும்னு இருக்கேன் அவங்ககிட்ட. ஏன்னா இவங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆடுற கிரிக்கெட்டே வந்து T20 மாதிரி ஆடுறாங்க. அந்த டெஸ்டுக்கான இது பால்ஸ் கவுண்டிங் பாத்தீங்கன்னா தெரியும். இது வைக்கிற டிஃபென்ஸா இருக்கட்டும். ஆக்சுவலி அது எங்க தெரியுமா ஆடணும், ஆஃப் பண்ணி அவுட் பிளே பண்ணணும்னு நினைக்கிறியா, அப்ப ஆடலாம் இந்த கேம். நீ சூப்பரா ஆடி இருக்கலாம். இங்கிலாந்து அதை பண்ணுவாங்க. இங்கிலாந்து பேஸ் பால்னு கேள்வி சொல்றாங்க. இங்கிலாந்து டசன்ட் நீட் அபவுட் தி ரிசல்ட்ஸ். நான் ஏதோ ஒன்று பண்றேன், ஒன்னு 450 ரன் அடிச்சா அடிக்கிறேன் 70-80 ஓவர்ல, இல்ல நான் 150 அவுட் ஆகிறேன். இங்கிலாந்து ஸ்ட்ராட்டஜி, ஓகேவா? ஏன்னா இங்கிலாந்து அங்கேயும் யோசிச்சு பாரு. இங்கிலாந்துல இப்போ ஒரு பக்கம் விக்கெட் ஜோ ரூட் ஆடுறாரு. ஜோ ரூட் அங்க ஆடுறதுனால மட்டும் தான் இங்கிலாந்து இப்ப சக்சஸ் கொஞ்சம் பாக்குறாங்க. ஜோ ரூட் அவுட் ஆஃப் ஆம் பார்க்க முடியல. ஆஸ்திரேலியா போறியா, மார்னஸ் லபுஷன் அந்த பக்கம் ஆடுவாரு, ஸ்டீவ் ஸ்மித் அங்க ஆடுறாரு 100 பக்கம். மார்னஸ் லபுஷன் பாய் போட மாதிரி பிடிச்சிருக்காரு பேட்டை. நம்ம டீம் எல்லாருமே நல்ல பிளேஸ் தான், யாருக்குமே ஒரு சுட்டு குறை கிடையாது. ஆனா என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு டிஃபென்ஸ் பிளேயர் இல்ல. இப்ப யோசிச்சு பாரு, ஜெய்ஸ்வால் அடிக்கிற பிளேயர், கரெக்டா? ஜெய்ஸ்வால் ஸ்ட்ரோக் மேக்கர், லூஸ் பால்ஸ் இருந்தாலும் அடிச்சிருவாரு, சரியா? கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆடுற பிளேயர். ரோஹித் சர்மாவும் அப்படிதான், ஓகேவா? சுப்மன் கில் அப்படிதான், ஓகேவா? விராட் கோலி வந்துட்டு 2 கேமும் ஆடுவாரு, ஓகேவா? ரிஷப் பண்ட் நமக்கு எது, ரிஷப் பண்ட் போய் நேர்பார் மாட்டோம் அடிச்சா 6 4 பல. சர்ஃப்ராஸ் கான், நீ சர்ஃப்ராஸ் கானையும் பாரு, சர்ஃப்ராஸ் கான் அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். அவர் ஹிட்டர் தான். ஆமா, ஹிட்டர்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு கேம் ஃபாஸ்டா ஆடுறது, கொஞ்சம். இந்த இடத்துல நீ பாக்குறப்போ கேஎல் ராகுல் ஆடி இருந்தா கூட, கேஎல் ராகுல் ஏதோ ஒரு இடத்துல ஆடி இருப்பாரு, பொறுமையா ஆடப்ப ட்ரை பண்ணிருப்பாரு. இவங்க அதுதான் சொல்றேன், நம்மளால யாரை எங்க அலாட் பண்ண முடியல. ஸோ அங்க மாட்டிக்கிறோம். இன்னொன்னு எனக்கு இல்ல, நம்ம இந்த ஹோம் சீரிஸ் கடைசி ஒரு 3 வருஷம் எடுத்து பாக்குறேன்னு வச்சுக்கோ, நம்ம ஒரு பிளேயரை மிஸ் பண்ணிட்டோம். நீ எல்லாருக்கும் தெரியல, அவங்க இது யோசிச்சு. வாஷி சரியான பிக், யாருமே குறை சொல்ல வாஷிய. அக்ஷார் படேல் எங்கேயாவது ஆட வச்சு, அவர் லோவோட வந்து ஆர்டர் 80-70 ஆடி கொடுத்துட்டே இருந்தாரு. அவர் மாட்டோம் லைனா, யாருக்குமே தெரியாம ஒரு கேமியர் கொடுத்துட்டே இருந்தாரு. ஒரு கன்சிஸ்டன்சியான பிளேயர் அவரு என்ன பொறுத்த வரைக்கும். ஒரு பவுலிங்காலும் சரி, பேட்டிங்காலும் சரியா. ஒரு 21ல இருந்து 2021க்கு அப்புறம் ரைஸ் கொடுத்து ஒரு சரியான கன்சிஸ்டன்சி வச்சுட்டு இருந்தாரு. அந்த கன்சிஸ்டன்சி நம்மகிட்ட இப்ப ஆள் இல்லை. ஸோ இப்போ இன்னும் என்ன, நம்ம எங்க தெரியுமா நம்ம பெரிய பிரச்சனை மாட்டிட்டோம், வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் போக முடியுமா கொஸ்டின் மார்க். நம்பர் 1ல இருந்தோம் சீரிஸ் ஆரம்பிக்கிறப்போ,
இந்த 3 மேட்ச் ஜெயிச்சிருந்தோம்னு வச்சுக்கோயேன், ஈஸியா குவாலிஃபை இருக்கலாம். 3 தோத்துருக்கோம். இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம போறப்போ 4-1 ஜெயிக்கணும். கஷ்டம் தான். கஷ்டமான கஷ்டம் இல்ல கஷ்டம் தான். ஆனா என்ன நடக்கலாம், நம்ம கையில இல்ல எதுவுமே. இப்போ நம்ம இப்படி அடி வாங்குற மாதிரி ஆஸ்திரேலியா போயிட்டு பாகிஸ்தான் டூர் போறான்னு நினைக்கிறேன். பாகிஸ்தான் டூரோ நினைக்கிறேன், தெரிஞ்சு கன்ஃபார்மா தெரியல. அங்க போய் அடி வாங்கிட்டாங்க ஆஸ்திரேலியா. அங்க போய் அடி வாங்கினா நம்மளோட ஃபயர் ஆடுவாங்க. இன்னும் நமக்கு ஒரு சான்ஸ் தானே, நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். கரெக்ட் தான். இன்னொன்னு இதுக்கப்புறம் எப்படி இவங்க ரிவொர்க் பண்ணி இந்த கேம் அப்ஸ்கில் பண்ண போறாங்களா எனக்கு தெரியல, ஐடியா இல்ல. இதே ஆட்டம் ஆஸ்திரேலியால வந்துட்டு பால் வந்து பேட்டுக்கு நல்லா வந்து முட்டும் சரியா, அங்க சுப்மன் கில் யூஸ் ஆவாரு, ரிஷப் பண்ட் நல்லா ஆடுவார். எனக்கு தெரிஞ்சு அங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க எல்லாருமே. நீ வேணா பாரு, என்னன்னா எல்லாரும் ஃபாஸ்ட் கேம் ஆட்டோம் சரியா, டெஸ்ட் வந்து ஒன்று கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம கடைசியாக எங்க ரெண்டு டெஸ்ட் ஒரு 2 தானே ஆடணும். ஒன்றும் ஆஸ்திரேலியாவோட, ஒன்றும் பங்களாதேஷோட ஒன்று ஆடணும், இன்னொன்று இப்போ ஆடுறோம் நியூசிலாந்து, அப்புறம் ஆஸ்திரேலியா போகிறோம். இப்போ பங்களாதேஷில் பார்த்தா ஒரு மேட்ச் 2 நாள் தான் நடந்துச்சு. T20 தான் அங்கேயும் நம்ம ஆடணும். அடுத்த மேட்ச் ஒரு மாதிரி போயிடுச்சு. திருப்பி இங்கே வந்தோடனே டக்குன்னு ஸ்லோ டவுன் பண்ண முடியும். அது மாதிரி T20 ஆடி இருக்கோம், வேர்ல்ட் கப்பு, அதுக்கு முன்னாடி இது ஆடி இருக்கோம், IPL ஆடிட்டு ஒரு தொடர்ந்து இந்த மாதிரி ஆடிட்டு இப்போ வரப்போ செட்டில் ஆக முடியல. அவ்வளோதான் பிரச்சனை. அந்த டெம்பர்மெண்ட் டைம் தான். இப்போ பிடிச்சிருவாங்க, பிடிச்சிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு போய் நல்ல டஃப் கொடுத்து குவாலிஃபை ஆகணும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போயிட்டு அதையும் ஜெயிக்கணுன்றதான் எல்லாரோட ஆசையும். ஸோ நம்ம என்ன பொறுத்திருந்து பார்க்கணும். உனக்கு ஏதாவது இருக்கா அப்படின்றதுன்னு தெரியல. அதே மாதிரி ரோஹித் சர்மா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. எல்லா கேப்டன்ஸும் அவ்வளோ சொல்லுவாங்களா இப்போ கரண்ட்ல அப்படின்னு தெரியல. நான் பிளேமை என்கிட்ட எடுத்துக்கிறேன், நான் ரன் அடிக்கல, என் கேப்டன்சி இஷ்யூ அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது சரியான விஷயம். இப்போ அதே மாதிரி ஒரு இந்தியா ஆஸ்திரேலியா அங்கே ஆடிட்டு இருக்காங்க ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவில் இப்போ சரியா. எனி பிளேஸ் காட் இன்ஜோர்ட். எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பிளேயர் அங்கே நல்லா ஆடிட்டு இருக்காங்க நான் பார்த்தேன். ஒன்று சாய் சுதர்ஷன், நம்ம தமிழ்நாட்டு பையன், இப்போதான் ஒரு 100 அடிச்சிருக்காரு. இன்னொன்று தேவ்தத் படிக்கல் ஃப்ரம் கர்நாடகா, சூப்பராக ஆடுறாங்க 2 பேரும். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ருத்ராஜும் இந்திரஜித், பாபா இந்திரஜித் எனக்கு தெரிஞ்சு நல்ல பிளேயர் 2 பேருமே. இந்த ஃபார்மேட்ல ஆடல பார்ப்போம். இதுக்கு நடுவில் இங்கிலாந்து ஒரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸ் விளையாடிட்டு இருக்காங்க ஒரு ஓடி சீரிஸ். சர்ப்ரைசிங்லி லியம் லிவிங்ஸ்டன் கேப்டன் பண்றாரு இங்கிலாண்டை. அங்க பார்த்தோன்னா 2 மேட்ச் நடந்திருக்கு. ஒன்னு வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிட்டாங்க, ஒன்னு இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. செகண்ட் மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு இதுல முடிஞ்சிருச்சு 2-13 ஆல் அவுட். அவங்க இவங்க மழை பெஞ்சிருச்சு, சீக்கிரமே அடிச்சு முடிச்சிட்டானுங்க நியூசிலாந்து. வெஸ்ட் இண்டீஸ் இவரு அடிச்சாரு, பேர் எவின் லூயிஸ் அடிச்சாரு 90s கிட்ட ஏதோ. இப்போ அடுத்த மேட்ச் நீ பார்த்தனா 328 அடிச்சிருந்தாங்க யாரு, வெஸ்ட் இண்டீஸ். சரியான ஸ்கோரு. ஷாயோப் ஒரு 100 அடினாரு. ரத்தர்ஃபோர்ட் வந்துட்டு ஒரு 50s ஏதோ ஆடிட்டு இருந்தாரு, பார்த்தேன்னா 50s தான் அடிச்சிருக்காரு போல. எனக்கு தெரிஞ்சு இப்போ கரண்டாக ஷர்ஃபன் ரத்தர்ஃபோர்ட் ஒரு வாட்ச் அவுட் பிளேயர், செமையாளர். கடைசியில் ஒரு 5-6 மேட்ச் நான் பார்த்துட்டு இருக்கிறப்போ இங்கிலாந்து அவங்க கேப்டன் லியாம் லிவிங்ஸ் 121 ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. T20 சேஸ் பண்ணிட்டாங்க ஜாலியா. மேபி இந்த மாதிரி ஒரு அரௌண்ட் ஒரு இடத்துல ரொம்ப கிரிக்கெட் போயிட்டே தான் இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு டீப்பாக இறங்க ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு IPL ரிடென்ஷன் முடிஞ்சிருச்சு, அது சொல்லியிருக்கோம், வீடியோவில் பார்த்துருக்காங்க, யார் பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IPL ஆப்ஷன் வர அதுக்கு எது ரிலேட்டட் வீடியோஸ் போடுறோம், பார்ப்போம். எல்லா அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டையும் பார்ப்போம். நாங்கள் எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகணும் எல்லாரும் யோசிக்காதீங்க. நாங்கள் எல்லாரும் இன்ஸ்பயர் இடம் வந்துட்டு அஸ்வின் அண்ணா, அங்கே தான் இன்ஸ்பயர் ஆகிருக்கோம். அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் அவர் சொல்ல ஆரம்பிச்சார். அவருக்கு அவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் அவர் டைம் எடுத்து ஒன்று சொல்கிறாருன்னா நம்மளும் அதை பண்ணலாம், நம்ம கிடைக்கிற டைம். அதுதான் சொல்லிட்டு ஓகே. எல்லாரும் இந்த சோசியல் மீடியால வந்து ஒரு மேட்ச் ஓட்டுறாங்க, 3 மேட்ச் ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றதை விட்டுட்டு ஸோ ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவான போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் அதுக்கேற்ற முயற்சி பண்ணுவாங்க. ஸோ யாருமே வந்து வேண்டியாக போய் தோக்க போறது இல்லை, எல்லாமே கொடுத்த சில மெசேஜ் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட்ல மேட்ச் போவோமா இல்லைன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். நம்மளும் சரி சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இந்தியா ஒரு நல்ல ஒரு கம்பேக் தரும்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, நாங்கள் வந்து சொல்ல மாட்டேன். நம்ம சொல்லுவோம் தெரியுமா, உண்மையான ஃபேன்ஸ் யாருன்னா நீ ஜெயிக்கிறப்போ உங்களுக்கு யாருமே உண்மை கிடையாது, நீ தோக்குறப்போ உங்களுக்கு வந்து எல்லாருமே உண்மையா இருக்காங்கன்னு தோணும் கூட. எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நாங்க ஒரு உண்மையான ஃபேன், நாங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவோம், தோக்குதோ ஜெயிக்குதோ இல்லையோ. ஸோ அதே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதுதான். ஸோ வந்து நாங்க கிளம்புறோம், கடையை சாத்துறோம். ஸோ உங்களிடம் விடைபெறுவது சஞ்சய் மற்றும் ராம்கி. ஸோ குஜராத் சேனல்ஸ் யார் பாக்குறீங்களோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க.